2026 தேர்தலுக்கு இருவரை நாம் அறிமுகம் இருக்கின்றோம். ஒன்று, வழக்கறிஞர் டாக்டர் வெங்கடேசன், MA, ML, PhD, டாக்டரேட். இவர் 15 வருஷமாக நம்ம கட்சி ஆரம்பித்ததுலேருந்து கட்சியின் சட்ட ஆலோசகராக இருந்து வருகிறார். ஐயாவின் நம்பிக்கைக்கும் பாத்திரத்துக்குரியவர். அதே மாதிரி சொல்லிட்டேன் ப்ரோ, ப்ராக்டிஸ் வக்கீல்னு சொல்லணும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. எல்லா வழக்கறிஞராக இருந்திருக்காரு, கவர்மெண்ட் ஜிபியாக இருந்திருக்காரு, எல்லா பொறுப்புலையும் இருந்திருக்காரு இவர். அடுத்தது திருமதி சரண்யா அன்பழகன், BSc B.Ed. இவங்க கட்சியில் ஆரம்பித்ததுலேருந்து அவருடைய கணவர் நம்ம கட்சியில் உறுப்பினர்லேருந்து இன்றைக்கி மாவட்ட தலைவர் வரைக்கும் போஸ்டிங்கில் இருந்திருக்காரு. அவங்களுடைய மனைவி படித்தவர், ஆசிரியர் வேலைக்காக முயற்சித்து கொண்டிருப்பவர். நல்ல வேட்பாளர்களை ஐயா தேர்ந்தெடுத்து இருவருக்கும் சம உரிமை கொடுத்திருக்கிறார். சரண்யா சொல்லிட்டு படிச்சுட்டு வெங்கடேசன் பல்லாவரம் தொகுதியும், திருமதி சரண்யா அன்பழகன் குன்னம் தொகுதியும். வெட்டலை சின்னத்தில் போட்டியிடுறோம். நான் இல்லை நான் சொல்கிறேன். இல்லை அவர் கேட்குது, எப்போ யார் போட்டிடுவா? ஆமாம், நீங்கள் என்ன பார்க்குறீங்கள? எனக்கு இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும், வழிவிட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் என்னுடைய கொள்கைப்படி ஒரு வயதுக்கு மேலே அரசியலில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவன். ஆனால் அரசியலை வழிநடத்தலாம் என்று நினைப்போம். அந்த வகையில் இருக்கிறேன். ஆகவே என்னுடைய கட்சியில் வருங்கால இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் வாய்ப்பளிக்க நான் ஒரு முன் உதாரணமாக இருக்க விரும்புகிறேன். தேர்தல் ஆணையம் இந்திய ஜனநாயக கட்சிக்கு மைல்ஸ்ல ஒதுக்கிருந்தாங்க. மைல்ஸ்ல ஒதுக்கிற போது ஏன் நம்ம ரெட்டை? அதாவது நாங்கள் தனியாக போட்டியிட்ட காலத்தில் முதல்ல மோதிரம், அதுக்கடுத்து கத்திரிக்கோள், அதுக்கடுத்து ஆட்டோ. அந்த காலகட்டங்களில் எப்படி இருந்ததுனாக்கா போதுமான நேரம் இருந்தது. நாங்கள் ட்ரை பண்ணி இப்போ வந்தது ஒரு ரீசெண்டாக ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி. இந்த குறுகிய காலத்தில் புதிய சின்னத்தை மக்களுக்கு எடுத்து செல்ல முடியாது என்ற அடிப்படையில், அதே மாதிரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறோம் என்பதை நன்றாக அறிவீர்கள். அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இருக்கிறோம். ஆனால் ரெட்டலை என்பது அதிமுகனுடைய சிம்பல் என்பதை அறிவீர்கள். அவர்களும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்த தலைவர்கள் எல்லாம் அவருடைய விருப்பத்திற்காக சின்னத்தை எடுத்துக்கொள்ளலாம் என்று இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியை வழிநடத்துகிற மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்கள் என்று சொன்னார். உங்கள் சின்ன இதுமோ எது விரும்புகிறீர்களோ என்று அந்த உரிமையை கொடுத்தார். நேரம் காலம் சரியாக இல்லை, குறுகிய காலமாக இருக்கிறது. ஆகவே தான் அந்த அடிப்படையில் அவருடைய விருப்பத்தின்படி அல்லது எங்களுடைய விருப்பத்தின்படி அவரிடம் நாங்கள் ரெட்டையில் போட்டியிடுகிறோம் என்று சொன்னோம். தாராளமாக செய்யுங்கள் என்று அனுமதியும் கொடுத்திருக்கிறார். ஆக அந்த 2 வேட்பாளர்களும் இந்த முறை ரெட்டலை சின்னத்தில் போட்டியிடுவார்கள். அப்படி இல்லை. முதல்ல நான் பாராளுமன்றத்துக்கு ஒரு தடவை ஒரு அட்டண்டன்ஸ் போட்டேன்.
இப்போ நான் வந்து சட்டமன்றத்தில் நான் கட்சி நடத்தி 15 வருஷமாக இருக்குது. ஆகவே தோழமை கட்சியில் நம்ம வந்து ஒரு நல்ல கட்சி, அவங்களும் லீட் பண்ணுறாங்க தமிழ்நாட்டை. அந்த வகையில் நாங்கள் வந்து சட்டமன்றத்தில் கண்டிப்பாக நாங்கள் போய் சேர வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதனால் யார் தோழமையை கொண்டால், எந்த கட்சியினுடைய சின்னத்தை எடுத்தால் இன்றைக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதோ அந்த வெற்றி வாய்ப்பின் காரணமாக அவருடைய அனுமதியோடு நாங்கள் இன்றைக்கு அவங்களுடைய வரலாறு வேறு, எங்களுடைய வரலாறு வேறு. அவங்களுடைய வரலாறுல சொன்னீங்கன்னா இப்போ எங்கேயோ இருந்து வரும். எங்கள் கட்சி சுயம்பு. எங்கள் கட்சியில் இதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் ஃபோட்டோ போட தேவையில்லை, எந்த ஃபோட்டோவும் வராது. நாங்கள் தான் நிறுவனர், நாங்கள் தான் இதை சிந்தித்தோம், நாங்கள் மட்டும்தான் இந்திய அளவில் சிந்தித்தோம். அதற்கு ஒரு வாய்ப்பாகத்தான் முதல்ல பாராளுமன்றத்தில் நான் போயிருக்கோம். அதே மாதிரி இந்த முறை தமிழ்நாட்டில் நம்முடைய இடம் இருக்க வேண்டும் சட்டமன்றத்தின் அடிப்படையில் நாங்கள் போகிறோம். சார், ஜனநாயகத்தை காப்பாற்றுறதுக்காக கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க. சமீபத்தில் என்ன போராட்டங்களை முன்னெடுத்தது ஐஜேகே? இது தவிர இன்னும் முதல்ல எனக்கு நான் ஒரு பாடமே எடுக்கணும் பார்த்துங்க. தமிழ்நாட்டில் நடத்த மட்டுமல்ல, இந்திய மக்களே போராட்டம், ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதம், இது ஒரு கட்சியை வளர்ப்பதற்கு ஆதாரம் என்று என்னால் சொன்னால் நீங்கள்லாம் தவறாக வழிநடத்தப்பட்டிருக்கிறீர்கள். எதுக்காக பண்ணணும்? கட்சி ஆட்சி நல்லா இருந்தால், நல்லவர்களை தேர்ந்தெடுத்திருந்தால் எதற்காக ஆர்ப்பாட்டம், எதற்காக போராட்டம்? ஆக தன்னுடைய வெளிச்சம் மேலே பண்ணுங்கிறதுக்காகவே எனக்கு பண்ண முடியாமல் தமிழ்நாட்டில் சொன்ன நீங்கள் இந்த பொதுச் செயலாளர்கிட்ட கேட்டால் சொல்லு. எத்தனை ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கீங்க? நாங்கள் பண்ணியிருக்கோம், தேவைக்கு சந்தர்ப்பம் வெட்டினதுக்கெல்லாம் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்களுடைய கட்சியினுடைய நிலைமைன்னா 234 தொகுதிகளிலும் எங்களுக்கு பொறுப்பாளர்கள் இருக்கிறார்கள். இப்போ அந்த லிஸ்ட்டை கூட கொடுக்க சொன்னால் நாங்கள் கொடுப்போம். அதுவரை பெரும்பாலான மாவட்டங்களில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, தமிழ்நாட்டினுடைய மாவட்டங்கள் வந்து ரெவென்யூ மாவட்டம் அல்ல. எங்களை பொறுத்தவரை தொகுதி, எத்தனை தொகுதி இருக்கோ அந்த தொகுதிக்கு ஒரு மாவட்டமாக பிரிக்கப்பட்டு அந்த 234 தொகுதிகளிலும் மாவட்ட தலைவர்கள் இருக்கிறார்கள். செயலாளர், பொருளாளர், ஒன்றியம், கிளை வரைக்கும் போயிருக்கிறது. சில இடங்களில் பூத்து வரைக்கும் போயிருக்கு. அந்த லிஸ்டெலாம் இருக்குது. ஆனாலும் அதை வாய்ப்பு வரும்போது எங்களால் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் நிற்க முடியும். இதை நாங்கள் கட்சி ஆரம்பித்து 8வது மாதத்துலேயே 131 இடத்துல போட்டி போட்டிருக்கோம். அப்போ அதை விட பல மடங்கு வளர்ந்துருக்கு. ஆக தேவைப்பட்டால், நினைத்தால் எங்களால் சரியான நேரத்தில் தமிழ்நாட்டில் அத்தனை இடங்களில் போட்டி போட முடியும். முதல்ல பல்லாவரத்துக்கு உங்களுக்கு 30ஆம் தேதி குன்னம், 30ஆம் தேதி குன்னத்தில், 4ஆம் தேதி பல்லாவரம். வாக்குறுதிகள் என்பது முதல்ல எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் வந்த பிறகு நான் ஊழலுக்கு முழுக்க எதிரி. அந்த ஊழல் எப்படி ஜனநாயகத்தை கெடுக்குது என்பதற்கு ஒரு பெரிய பாடமே நான் எடுக்கணும். ஊழல் செய்தால், பணம் எடுத்தால், கொள்ளையடித்தால், கோடியாக அடித்தால் அதை வைத்துக்கொண்டு ஜனநாயகம் முழுமையாக தகர்க்கப்படுகிறது. அதுதான் முக்கியமானது. நீங்கள் இந்த தேர்தலெலாம் என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக சொல்கிறேன், இது ஒரு சாங்கியம், ரைச்சுவல். ஏன் பணத்தை அள்ளி விடணும்? பணம் எங்கேருந்து வருது? யாராவது உழைச்சி சம்பாதிச்சு கொண்டு வந்திருக்கீங்களா? அப்படி யாராவது சொல்ல முடியுமா உங்களால்? எல்லாம் உங்கள் வரிப்பணம், மக்கள் வரிப்பணம். தெருக்கூட்டு அந்த அம்மா முதற்கொண்டு எப்படி ஒரு பெரிய பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்கோ அத்தனை பேர் வரி கட்டுறான். அந்த பாவப்பட்ட மக்களுடைய வரிப்பணத்தை நீங்கள் வாங்கி கொண்டு திரும்ப கரண்ட் வரி கூடுதல், வீட்டு வரி கூடுதல், அதே போல் உங்களுக்கு வந்து எதுக்கு எடுத்தாலும் ஊழல். அங்கே போனால் எந்த ஒரு காரியத்தையும்
நாங்களாம் பாதிக்கப்பட்டவங்க நேரடியாக எந்த ஒரு காரியத்தையும் ஒரு ஆஃபீஸில் நீங்கள் பணம் கொடுக்காம சாதிச்சே சொல்லு, நீங்கள் உங்களை எல்லாத்தையும் கேட்குறேன், ஒரு ஜாதி சான்றிதழோ அல்லது வேறு ஏதாவது ஒரு வீடு கட்டுறதுக்கு பர்மிஷனோ, தெருவில் 4 வண்டி மண்ணு கட்டத்தை விடுறான ஒரு ஆக இது வந்து தோற்றமே எல்லாமே இன்றைய ஆளுங்கட்சி இங்கே இருக்கிற அத்தனை ஊழல் லஞ்சம். தலைவன் சரியாக இருந்தால் தலைவன் எவ்வழி மக்கள் எவ்வழி. அதனால் என்ன நினைக்கிறாங்கன்னா இப்போது அரசியலுக்கு வா, அரசியலுக்கு எதுக்கு வர்றது, சேவை செய்யவா. இன்றைக்கி ஒரு லிஸ்ட் எடுங்க, உங்கள் ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்தார்கள், என்ன தொழில் செய்தார்கள், இவ்வளவு எப்படி வந்தது, எவ்வளோ பேர் வெளிநாட்டில் பணத்தை வைத்திருக்கிறார்கள். நீங்கள் ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு பதில் வாங்கலாம், பார்க்கலாம் நீங்கள்லாம். ஆக நீ தமிழ்நாடு ஊழலுடைய உச்சம், அதை பார்த்து விட்டு அதுக்கு பின்னால் வந்த அரசியல் தலைவர்களும் எதிரி என்ன ஆயுதம் எடுக்கிறானோ நாம் எடுத்தாக வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதால் இன்றைக்கி மற்றவர் கட்சிகள் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக இது இன்றைக்கி நேரத்தில் அவங்க ஆரம்பித்து என்ன சொன்னார், அரசியல் என் கட்சியில் இருக்கிறவங்க எப்படி இருக்குதுன்னு சொன்னார். அவர் பயப்பட்டார். ஆட்சி அமைக்க உடனே அவருக்கு வாய்ப்பு கிடச்சியுமே, ஐயோ இவர்களை வச்சுக்கிட்டு நான் எப்படி பண்ண போகிறேன், ஏன்னா அவங்களோட குணங்கள்லாம் தெரியும், என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும். பயப்பட்டார். எனக்கே இன்னும் நான் அந்த தகுதி வரல, ஆனால் மக்கள் ஓட்டு போட்டாங்களே, அழகாக பேசினாங்க. மக்கள் அந்த நேரத்தில் டிவி இல்லை, பெரிய இந்த மாதிரி மீடியா இல்லை, அதனால் தொடர்ந்து பேசினார். மக்கள் கவர்ச்சியால் கவரப்பட்டார்கள். அதனால் போட்டாங்க. போட்ட உடனே அவரே எனக்கு ஏன் இது வந்ததுன்னு சொன்னார். அவர் என்ன சொன்னதெல்லாம், என்னுடைய அரசியல் தலைமையில் வர்றவங்க யாராக இருக்க வேண்டும், எதற்காக இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசியல் என்பது ஒரு தொழில் அல்ல. பத்திரிக்கை கொடுத்துருக்காரு அன்றைக்கி, அரசியல் என்பது தொழில் அல்ல. அதே போல் அரசியல் ஆதாயம் பார்க்காத ஒரு இந்த பாலிசி சொல்லுங்க. இன்றைக்கி அரசியல் ஆதாயம் பார்க்காதவர்களும் அரசியல் தொழிலாக நினைக்காதவர்களும் அவர்களே என் கட்சிக்கு வேண்டும் என்று அன்றைக்கி அண்ணா சொன்னார். ஆதாயம்னு என்ன அர்த்தம், ஊழல் பண்ணுறது. தொழில் அரசியலே தொழிலாக நினைக்காதீங்க. 100 தொழில் நீங்கள் செய்யுங்க, எத்தனை தொழில் வேலை செய்யுங்க. மனிதா பிறந்தவனுக்கு வாழணும், 10 பேருக்கு உதவணும், தொழில் பண்ணுங்க. ஆனால் அரசியலை தொழிலாக நினைத்தால் அந்த தொழில் என்பது மக்கள் வரிப்பணத்தின் மூலம்தான் நீங்கள் விளையாட முடியும். பயந்தவர் அண்ணா, இன்றைக்கி அவர் பயந்த மாதிரி ஆகிப்போச்சு. அது நான் ஊழல் ஒரு நிமிஷம் வச்சுக்கோ. நாங்கள் ஜெயிலுக்கு போனது ஒன்று உனக்கு தெரியுமோ தெரியாதோ. அவங்க கூட்டணி வச்சு ஜெயிலுக்கு போனது, அவங்க கூட்டணி ஜேடிஎம்கே சொல்கிறாரு. ஆமாம், அதான் நான் இப்போ தானே இல்லை ஒரு புரிஞ்சுக்க. நீங்கள் எலெக்ஷனை பற்றி பேசுங்க. அவங்களுக்கு சில பேர்த்துக்கு இருக்கட்டும். நான் ஏன் எனக்கு இப்போ நிறைய ஊழல் பண்ணவங்க விட குறைச்ச ஊழல் பண்ணவங்க சாய்ஸ், அதுதான் சாய்ஸ், அவ்வளோதான். இல்லை அது ஏன் நீங்கள் ஏன் விடுங்க போ. ரைட், ஓகே, நன்றி. அதாவது ஏடிஎம்கே என்டிஏ கூட்டணியில் ஒரு மேனிஃபெஸ்டோ கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த மேனிஃபெஸ்டோவை அப்படியே காப்பாற்றுவோம். ஒன்று, இனி அந்த தொகுதிகளில் என்னென்ன பிரச்சனை இருக்கோ மக்கள் சொல்கிறத கேட்டு மக்களுக்கு தேவையானவற்றை செய்யறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். கரெக்டுங்க. அதாவது ஒருத்தருமே பார்க்குறதுக்கு எல்லாம் வலிமையாக தெரியும். அங்கே போனது தான் அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு அவங்களுக்கும் இப்போ 5 ஆண்டு காலத்தில் என்னென்ன குறை வச்சுருக்கிறாங்க, நிறைய வச்சுருக்காங்கன்னு அவங்களுக்கும் தெரியும். நாங்கள் கூட்டணியும் எங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு நாங்கள் நம்புகிறோம். என்டிஏ கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நாங்கள் அதை வச்சு நாங்கள் போகிறோம். பரப்புரை இனிமேல் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். இன்னைக்கு ஈவினிங்கில் ஸ்டார்ட் பண்ணுறோம்.
நீங்கள் உங்களுடைய அலைன்ஸ் பார்ட்டி கேண்டிடேட்ஸ்க்கும் நீங்கள் கேம்பெயின் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக எங்கெங்க உறுதியாக உறுதியாக பண்ணுவோம். தேங்க்யூ. தேங்க்யூ.